காலை தானம் ஜனவரி 29, 2024. தலைப்பானது உலக முடிவின் அடையாளங்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிறார்கள். மத்தேயு 24:3. கல்வாரி அன்பால் நிரப்பப்பட்ட ஒரு வாலிபன் ஊழியம் செய்ய விரும்பினான். ஆனால் அவனுக்கு அழைப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் தானாக வருவதில்லை என்று எல்லோரும் அவனுக்கு ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் அவன் உள்ளமே கர்த்தருடைய ஊழியத்தை வாஞ்சித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் திறந்த வெளியில் உள்ள வாலிபருக்கான கூட்டம் ஒன்றில் அவன் கலந்து கொண்டான். சூரியன் அஸ்தமித்து மெதுவாக இருள் சூழ்ந்தது. கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. பிரசங்கியார் எழும்பி பிரசங்கித்தார் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வாலிபர் கையிலும் பிரசங்கிக்கும் மெழுகுவர்த்தியை தீபம் ஏற்றி கொண்டிருந்தார்கள். இந்த வாலிபர் திடீரென்று ஆண்டவரிடம் ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தான். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்து உண்மையானால் நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும். மற்ற எல்லா மெழுகுவர்த்திகளும் அணிந்து போகட்டும். நீர் என்ன அழைத்திருக்கிறீர் என்று அனைவரும் அறியும்படி என் மெழுகுவர்த்தி மட்டும் பிரகாசமாக எரியட்டும் என்று ஜெபித்தான். மறு வினாடி திடீரென்று ஒரு காற்று வீசியது. அத்தனை மெழுகுவர்த்திகளும் அணைந்து போயின. இந்த வாலிபன் தீபம் மட்டும் பிரகாசமாய் எரிந்து கொண்டே இருந்தது. இந்த தீபத்தின் உதவியால் மற்ற மெழுகுவர்த்திகள் எல்லாம் அவன் பற்ற வைத்தார்கள். அந்த அடையாளம் அவனுக்கு போதுமானதாய் இருந்தது. தன் வேலையை விட்டு, தன் உத்தியோகத்தை விட்டு தேவ ஊழியக்காரன் ஆனான். உலகத்தார் அடையாளங்களை கேட்கிறார்கள். கிதியோன் அற்புதத்தை கேட்டான். எசேக்கியா அடையாளத்தை கேட்டான். இயேசு கிறிஸ்து தமது வருகையை முன் உலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை அடையாளமாக சீஷர்களாக சொன்னார். இன்று நாம் இயேசு சொன்ன அடையாளங்கள் நிறைவேற்றுதலை காண்கிறோம். இவ்விதமாக அடையாளங்களை காண்கிற நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். தானியேல் வெளிப்படுத்தின புஸ்தகங்களில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர் பாக்கியவான்கள். மத்தேயு 24 அதிகாரத்தை ஆழமாக படிங்கள். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நிறைவேற்றி வருகிறது. எனவே ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். உம்முடைய வருகை மிகவும் சமீபம் என்பதால் நாங்கள் எல்லா வித ஆயத்தோடு காணப்பட உதவி அருளும் என்று தேவனுக்கு மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன். என் அன்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே, ராஜா, நீ வருகிற அடையாளத்தை நீர் காண்பிக்கிறீர் அப்பா. நாங்கள் ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளா காணப்படுவோம்ப்பா. ஆயத்தமா இருக்கிறது இருந்து கட்டும் பாதையில் வரும்படி கிருபை செய். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.